இப்படி ஒரு அருமையான முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் போட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அருமையான முட்டைக்கோஸ் எடுத்துருக்குறோம், கேபேஜ். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த முட்டைக்கோஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நறுக்கின அந்த முட்டைக்கோஸை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது இதிலிருந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதை கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் சட்டி சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். போட்டு பொரிய விடுவோம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் வத்தல் அதை உடச்சி சேர்த்துக்கணும். அடுத்ததை நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் இந்த கடலைப்பருப்பை சேர்த்து இந்த கடலைப்பருப்பும் வெங்காயமும் கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், அதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயமும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோசு எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து எடுத்து போட ஆரம்பிக்கலாம். இந்த முட்டைக்கோசு ஏற்கனவே தண்ணியில் இருந்ததுனால, தண்ணியில் ஊறினதுனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் உள்ள தண்ணியே விடும். முட்டைக்கோசை சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். அப்புறம் அது வெந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 4 மீடியம் சைஸ் பச்சை மிளகா கீறி விட்டு அதை சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு. அடுத்து ஒரு கேரட் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை அதோட கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம், வேக வைக்கலாம். இப்போ அதோட கொஞ்சமாக எந்த அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன்னு பாருங்கள். மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேமை வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், 3லேருந்து 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா அவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. கேபேஜ் கேரட் போட்ட பொரியல் சூப்பராக இருக்குது. முட்டைக்கோஸ் பொரியல். ஃபைனலாக கூட உங்களுக்கு தேவைன்னா உப்பு செக் பண்ணி மறுபடியும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோட வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.